சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி வாங்க எல்லோரும் மீன் சாப்பிட்லாம். மீன் ரெடி பண்ண போகிறோம். கோழி லெக் பீஸ் ரெடி பண்ண வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ரெசிபி பார்த்தீங்கன்னா, கோழி லெக் பீஸ் தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். நல்லா க்ளீனாக கழுவிட்டோம். மார்க்கெலாம் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு, எல்லாம் வேக வைக்கிறதுக்கு. இப்போ இது வந்து மசாலா கலந்துடலாம். இது வந்து ஃபிஷ் பாருங்கள், விரால் மீன் சொல்லுவாங்க. ஊர் பக்கம் வந்து விரால் மீன் சொல்லுவாங்க. இங்கே வந்து வேறு பேர் சொல்லுவாங்க. அது பேர் என்ன சரியாக அர்த்தம் ஆகலை. நம்ம ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா விரால் மீன் சொல்லுவாங்க. ஒரே பீஸ் வந்து 2 கேஜி வந்தது. நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டோம், கழுவிட்டோம். ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம மசாலா வந்து இது ரெண்டுக்குமே வந்து ஒரே மசாலா தான் ரெடி பண்ணி 2 ஒன்றா கலக்க போகிறோம். நல்லா க்ளீனாக கழுவிட்டோம். அந்த முள் வந்து சென்டர் முள் தான் வருங்க, சைடு முள் அவ்வளோ முள்ளாக இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா விரால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் பார்த்திங்கன்னா இது வேறு எது பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக அர்த்தம் ஆகலை எனக்கு என்னன்றது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? நல்லா க்ளீனாக ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கரெக்டாக. ஓகேங்களா? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். அப்படியே இதை வந்து மசாலா கலந்துடலாம். மசாலா வந்து என்னென்ன மசாலா போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது தேஜு மசாலா வந்து இது மீன் காட்டம் காப்பு ரெண்டுமே சேர்க்கலாம். தேஜு மசாலாங்க. இது வந்து 2 பாக்கெட் போட போகிறோம். இது வீட்டு மிளகாத்தூள் வந்து 2 டீஸ் மட்டும்தான் போட போகிறோம். இந்த மசாலா இல்லைன்னா நம்ம வந்து தனியாக மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் நம்ம தனியாக சேர்க்க வேண்டியது இருக்கும். இந்த மசாலா இருக்கிறதால அதெல்லாம் நம்ம தனியாக சேர்க்கலை. ஓகேங்களா? ஃபிஷ்ஷு கபாப் பவுட்ரு. ஓகேங்களா? தேஜ் மசாலா. இந்த வீட்டு மிளகாத்தூள் பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். இது தனி மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக ஒரே 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது 1 கேஜிக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்க்கலாம். இது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்குன்னா அப்போ 3 கேஜிக்கு வந்து மீன் வந்து 2 கேஜி, லெக் பீஸ் வந்து 1 கேஜி, 6 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதாவது 1 கேஜிக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு, 3 கேஜின்றது 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து பாருங்கள் ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி விழுது, அதாவது நம்ம வந்து 1 கேஜிக்கு 1 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து இது இஞ்சி விழுது, பூண்டு விழுது இருக்குது, இஞ்சி விழுது இருக்குது, 3 டீஸ் சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ தாங்க மசாலா. ஓகேங்களா? இந்த மசாலா வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம் இன்றைக்கி. ஓகே, காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூன், நம்ம தேஜு மசாலா சொன்னீங்களா, கபாப் மசாலா 2 பாக்கெட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, வீட்டு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு, இது கூடவே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 100 மில்லி சேர்த்துருக்குங்க. அடுத்த பிறகு எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன். இது தண்ணி ஊற்றாமல் நல்லா கலக்கிங்க. இதுவே போதுமாக இருக்கும். நம்ம மீனில் வந்து காவில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதால சரியாகும். கட்டியாக கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பத்தலைனாலோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணி தேவை இருக்காது, அப்படியே கலந்துடலாம். பாருங்கள், மசாலா வந்து இவ்வளோ தாங்க. நம்ம இந்த தேஜு கபாப் பவுடர் சேர்க்காத இருந்தால் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஒன்றா கலந்துடலாம். ஒன்றா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம், இது வந்து நீங்கள் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்கலை. வீட்டு மிளகாத்தூள் இந்த மசாலா இருந்தால் தனி மிளகாத்தூள் சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் காரம் அதிகமாக வேணும் வந்தால் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுவே நமக்கு போதுமான கட்டியாக வந்துடும். இது நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணியெலாம் ஊற்றவே தேவை. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கலந்துடலாம். மசாலா நல்லா கலந்தாச்சுங்க. உப்பு காரம் செக் பண்ணுங்கள். கரெக்டாக சூப்பராக அருமையாகவே இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம இது மேலே அப்ளை பண்ணிடலாம். மீன் மேலே கவர் மேலே க்ளீனாக அப்ளை பண்ணிவிட்டு க்ளீனாக ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சுட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணிடலாம். தண்ணி ஊற்றாமல் இதுமாதிரி கட்டியாக கலந்துங்க. இப்போ நீங்கள் மசாலா மேலே இந்த லெக் பீஸ் மேலே மீன் மேலே க்ளீனாக அப்ளை பண்ணிடலாம். இந்த லெக் பீஸ் அப்படியே உள்ளே போட்டு நல்லா ஒரு முக்கி எடுங்க. ஓகேங்களா? இதுபோல் நம்ம க்ளீனாக வந்து மசாலா போட்டு எடுத்துடலாம். அதே போல் மீன் கூட நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படியே வந்து தனியாக பண்ணால் ஓகே தாங்க. இதுபோல் க்ளீனாக அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணி அப்படியே க்ளீனாக எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போகுதுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக வந்துடும் சண்டே ஸ்பெஷல். ஓகே, நம்ம கலந்த மசாலா வந்து கரெக்டாக 3 கேஜிக்கு மசாலா கரெக்டாக கலந்தோம். கரெக்டாக ஆகிடுச்சு, மசாலா மேரில். ஓகேங்களா? க்ளீனாக வந்து மசாலா போட்டு தடவி வச்சாச்சு, அப்ளை பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பிஜியில் வச்சாலும் சரி, இல்லை கீழே இருந்தால் கூட சரி, 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அருமையான டேஸ்ட்டில்
சூப்பராக வந்துடும். எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த வேலை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த மசாலான பிரியாணி செய்ய போகிறோம். அந்த பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து பாருங்கள், ஸ்கின்னை விட்டு 1 கேஜி எடுத்து வந்துருக்கோம். ஸ்கின்னை விட்டு எடுத்து நல்லா க்ளீனாக கழுவிருக்கோம். நம்ம இந்த வாங்குகிற கடையில் பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து லக் பீஸ் வேணால் தனியாக கொடுப்பாங்க, இது எலும்பே இல்லாமல் கறி மட்டும் வேணாலும் தனியாக கொடுப்பாங்க. அந்த கடையில் எல்லாம் பார்ட்ஸும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்கின் அவுட்டு, ஸ்கின் இல்லாதது, லக் பீஸு தனித்தனியாக உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லாமே கொடுக்குறாங்க. ஸ்கின் அவுட்டு பாருங்கள், கறி சும்மா சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா கழுவிட்டோம். இப்போ இது வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல பிரியாணி போடுவாங்க. அந்த கறியில் வந்து மசாலாக்கள், உப்புகள் கரெக்டான முறையில் இருக்காது. பிரியாணி நல்லா தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரியாணி செய்யும்போது கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன போட போகிறோம் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இஞ்சி விழுது 1 டீஸ்பூன், பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சால்ட்டு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இவ்வளோ தாங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. நம்ம பிரியாணி செய்யும்போது மசாலா சேர்க்க தான் போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து இது கூட வந்து பாருங்கள் 1 கேஜி ஸ்கின் அவுட் சிக்கன். ஓகேங்களா? எப்போ நம்ம பயில கோழி வாங்கினாலும் ஸ்கின் அவுட் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படி நல்லா கலந்துங்க. தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நல்லா கலந்துடலாம். அப்படியே உப்பு, அது லைட்டாக மஞ்சத்தூள், இஞ்சி விழுது பூண்டு போட்டு நல்லா கலந்தாச்சுங்க. இது வந்து அப்படியே தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது ஊறுனா இந்த மசாலா வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியில் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டான முறையில் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அப்புறம் ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நான் அரிசி வந்து கழுவலை. மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்ச போது மெலிஸ் அரிசி வாங்கியிருக்கோம். நீங்கள் இது பிரியாணி அரிசி கேட்டு வாங்க, மெலிஸாக சூப்பராக அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 10 ரூபா ஒரு பாக்கெட் போட போதுமாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டீஸ்பூன், தக்காளி ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன். பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். உப்பு தேவையான அளவு, வீட்டு தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைய போட்டுக்கலாம். இது வந்து பட்டை, லவங்கம், ஜீரகம் கொஞ்சமாக அதிகமாக கொஞ்சமாக எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3, புதினா வந்து ஒரு 1/2 கட்டு எடுத்துருக்கேன். டைகர் 100 கிராம் எடுத்துருக்கேன். அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள் ஊற்றி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா உப்பு அடுத்து வந்து அருமையாக வந்து ஊறி இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அரிசி கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறின போதும். அதிகமாக ஊற தேவையில்லைங்க. பிரியாணி கேட்க நம்ம ரைஸுக்கு வந்து செய்ய போகிறோன்னா கொஞ்சம் 10 இல்லை 20 நிமிஷம் ஊறினா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பிரியாணி பலன்னு வரும் இல்லையா? அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பாத்திரம் வச்சாச்சு. குக்கரில் தான் செய்ய போகிறோங்க. ஆனால் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு செய்ய போகிறேன் இல்லைங்க. அப்படியே அது வந்து வெந்ததுக்கப்புறமா தம் கட்டுறதுக்கு மட்டும் குக்கர் மூடி வந்து மேலே போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ செஞ்சிடலாங்களா? சூப்பரான சண்டே ஸ்பெஷல் பிரியாணிங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுருக்கோம். பிரியாணி செஞ்சிடலாம்னா சூடாகிடுச்சு. பட்டை லவங்கம் போட்டுடலாம். கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். பிரியாணி மசாலா போடுறதா அதிலே எல்லா தேவையான மசாலா எல்லாமே வரும். சும்மா பேருக்காக கொஞ்சம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் வச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வரணுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பிரியாணி வந்து சூப்பராக அருமையாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். பச்சை மிளகா ஒரு 3 பீஸ் போட்டிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, தக்காளி எல்லாமே சேர்க்கலாம். ஓகேங்களா? நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. ஃப்ரையும் ஆகிருக்கு. நம்ம இது என்ன செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொத்தமல்லி, கருவேப்பிலை மற்ற பொருளெல்லாம் போட வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே இன்னமும் கொஞ்சம் வேகும். மற்ற மசாலா சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்தது புதினா, கொத்தமல்லி போட்டாச்சுங்க. புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுடலாம். இதை போட்டோடனே நல்லா ஒரு கலக்கிங்க. ஓகேங்களா? இது நல்லா வந்து ஆகிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி போட்டுடலாம். கூட பாருங்கள் பிரியாணி மசாலா, தேஜ் மசாலா தான் போட்டிருக்கோம். ஒரு பாக்கெட் போட்டிருக்கோம்.
இஞ்சி வந்து ஏன்னா நம்ம வந்து கறி கூட ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் வச்சுக்கலாம் இஞ்சி விழுது. அது பூண்டு விழுதும் அவ்வளோதாங்க. 2 பூண்டு மாதிரி ஒரு அரை கம்மியாக எடுத்துக்கலாம். 1 ஒரு அரை சரிங்களா போடாச்சு. நல்லா க்ளீனாக களி கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு 100 ml சேர்த்துக்கலாம் போதுங்க. ஒரு 100 ml சேர்த்துக்கலாங்க தயிர். வீட்டு மிளகாய் தூளுங்க ஒரு 2 டீஸ்பூன் போட்டலாம் போதும். ஏனே மசாலா வந்து பிரியாணி மசாலா போட்டுருக்கோம், 2 டீஸ்பூன் போட்டுடலாம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கொதிச்சுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது நீங்கள் காரம் எந்த அளவு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது மசாலா நல்லா வதங்கிடுங்க. நல்லா வதங்கின உடனே கறி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மசாலா அந்த அளவு ரெடியாக இருக்குங்க. இப்போ அதில் கறி போட்டுடலாம். கறி போட்டு கொஞ்சம் லைட்டாக மசாலா வதங்கின உடனே தண்ணி ஊற்றிடலாம். ஓகேங்களா? மசாலா வந்து உப்பு இஞ்சி பூண்டு இது போட்டு நல்லா ஊற வச்சு தான் வச்சுருக்கோம். நல்லா மசாலா ஊறி இருக்குது. ஓகேங்களா? இப்போது 2 நிமிஷம் அப்படியே மசாலா கூட கம்மியாக மிக்ஸ் ஆகட்டும். அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றலாம். ஓகேங்களா? லைட்டான ஒரு நிமிஷம் தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, இப்போ இந்த அளவு ஓரளவுக்கு கறி பாதி தாங்க வெந்திருக்கு. நம்ம பிரியாணி செய்யும்போது அரிசி வைக்கும்போது பாதி வெந்துடும். ஓகேங்களா? இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க. அப்புறம் தண்ணி கொதிக்க போதுங்க. இப்போ அரிசி போட்டுடலாம். ஓகேங்களா? பிரியாணிக்கு அரிசி வந்து கழுவிட்டு உடனே வடச்சட்டியில் வந்து க்ளீனாக வந்து தண்ணி வடிகட்டி வச்சுட்டோம். இது பல பலன்னு இருக்கும். பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அப்போ தான் பாருங்கள் பல பலன்னு வந்துடுச்சு. அரிசி போட்டுடலாங்க. அரிசி போட்டு அப்படியே அதிலே வேகட்டும். அரிசி போட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு போட்ட முறை மட்டும் ஒரு நல்லா ஒரு கழுகிடுங்க. நல்லா ஒரு கழுவி விட்ருங்க. இவ்வளோ தாங்க. இப்போ வந்து தீ வந்து கம்மியாக வச்சுக்கலாம். தீ வந்து கம்மியாக வச்சுங்க. நல்லா க்ளீனாக வேகட்டும். நம்ம ஒரு பாதி வேக வந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை மூடி விட்டு சிம் வைக்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா வேகடுங்க. பிரியாணி இப்போ கமன்னு சூப்பரான அருமையான கமன்னு வந்துட்டுருக்கு. பிரியாணியும் ஒரு பாதி வேக்காடு வந்துடுச்சுங்க. இப்போது மேலே குக்கர் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். உடனே பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த தம் கட்டும்போது உங்களுக்கு பிரியாணி சூப்பராக அருமையாக வந்துடும். தெரியுதுங்களா? ஓகேங்களா? இப்போ அப்படியே தம் கட்டிடலாம். தம் கட்டி மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதுங்க. அப்படியே க்ளீனாக இறக்கிடலாம். இறக்கிட்டு பிரியாணி எப்படி வந்துன்னு சொல்கிறேன். மூடிடலாம். இப்போ ஓகேங்களா? மேலே குக்கரை மூடியாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுத்தமாக ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் ஆன உடனே நம்ம எடுக்கும்போது நமக்கு சூப்பரான அருமையான பிரியாணி வந்துடுங்களா? கமன்னு சூப்பராக. ஓகேங்களா? அப்படியே ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே வந்துட்டுங்க. தம் கட்டிடலாம். பிரியாணி ரெடி பண்ணிட்டுங்க. தம் கட்டிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம தயிர் பறிச்சு செஞ்சிடலாம். சைடிஷு அதில் தயிர் வந்து 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கேரட்டு, ஒரு பாதி வெள்ளரி பிஞ்சு. ஓகேங்களா? இதை க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவையானதை சேர்த்துக்க. நான் வந்து பச்சை மிளகா ஒரு 3 தான் சேர்க்குறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணுமா இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தயிர் கூட க்ளீனாக கட்டிட்டு தயிர் பச்சடி ரெடி. ஓகேங்களா? அதை கட் பண்ணிக்கலாம். தயிர் கூட கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுடலாங்க. அடுத்து வெங்காயம், கீரைக்காய், கேரட்டு, பச்சை மிளகா கட் பண்ணுது. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிங்க. நல்லா கலந்துங்க. அது இதே போதுமாக இருக்கும். நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் கலந்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து இதே போதும். இதை கலந்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காட்டிருந்தால் அப்படியே விட்டுற போகிறோம். சில வீட்டுக்கு பத்தாது அப்படின்னும் போது ஆள் அதிகமாக இருக்காங்க வீட்டில். இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். இது போதுமாக இருக்கும் எங்களுக்கு. அதே வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இது வந்து பத்தாது. அப்படிங்கும்போது லைட்டாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே க்ளீனாக கலந்துட்டால் போதுங்க. தயிர் பச்சடி சூப்பர் ரெடி பண்ணிட்டோம்.
அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம். இது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்டு பார்த்துட்டு பார்த்தலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாங்களா? தயிர் பஜ்ஜி சூப்பராக அருமையாக இருக்குது. காரம் உப்பு கரெக்டாக இருக்குது. ஒரு பிரியாணி என்னச்சுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தம் கட்டி வச்சுருக்க பிரியாணி எப்படி பார்த்துடலாம். போட்டோம். லாஸ்ட்டு தக்காளி போட மறந்துட்டோம். இப்போ மட்டும் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி கட் பண்ணிட்டோம். தக்காளியும் போட்டு க்ளீனாக கலந்தாச்சுங்க. இப்போ சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே பிரியாணி போட்டு சாப்பிட்றலாம். இப்போ அப்படியே மசாலா எல்லாம் போட்டு கரெக்டாக கலந்துட்டுங்க. லாஸ்ட்டில் ஒரு மசாலா விட்டுட்டோம். எலுமிச்சை மரம் மட்டும் போடவே இல்லை. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிற இப்போ தான் 1/4 மணி நேரம் இருக்குது. எலுமிச்சை மரம் போட்டு க்ளீனாக கலந்துடலாங்க. ஓகேங்களா? இதை வந்து இதில் போட்டாச்சுங்க. எலுமிச்சை மரம் சாறு வந்து 2 எலுமிச்சை மரம் சாறு எடுத்து இந்த விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்கோம். மீனுக்கு பாதி இதுக்கு பாதி ஊற்றிடலாம். பாதி ஊற்றியாச்சு. இப்போ அதை அப்படியே வந்து நல்லா கலந்துடலாங்க. ஓகேங்களா? நல்லா கலந்துட்டு மறுபடியும் எடுத்து வச்சிடலாங்க. மறந்துட்டோம், ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டே மசாலா போடும்போது கலந்துருக்கணும். கலக்க ஞாபகம் இல்லை, மறந்தாச்சு. இப்போ கலந்துடலாம். மீன் வந்து பாருங்கள். இப்போ அதில் போடாச்சு. எலுமிச்சம் சாரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே கலந்துட்டு இதே அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம செய்ய வேண்டியது மறந்தாச்சு. மறந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டு கலக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்க, இதே அப்படியே கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு. மசாலா மீன் போடலாம். என்ன போடலாம்? எண்ணெய் காய்ச்சிங்க. இப்போ போட்டுடலாம். ஒரு 3 மூணாக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்துடலாம். போ ரெண்டாவது முறை போட்டுடலாம். அடுத்த மீன் போட்டுடலாம். மீன் அப்படியே முருளை வேணும், முருளை எடுத்துக்கலாம். இல்லை வெந்தால் போதும் எடுத்தால் அந்த விதமாக எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம் மீன். இப்போது இல்லைங்களா? சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே எடுத்துக்கலாம் மீன். ஓகே, எடுத்துடலாங்க. அருமையாக வெந்திருக்கு. இப்போ போட்டு எடுத்துடலாம். சிக்கன் லெக் பீஸ் சூப்பராக அருமையாக சேர்த்துட்டோம். ஓகேங்களா? ஒரு முறை மீன் போட்டிருக்கோம். 2வது முறை மீன் போட்டுடலாங்க. ஓகேங்களா? அது நல்லா சூப்பராக வைக்கலாங்க. அப்படின்னு நல்லா செய்யலாம். மீன் உடையாமல் திருப்பி விட்டுலாங்க. மீன் உடையாமல் க்ளீனாக திருப்பிடலாம்.
சரிங்களா? உடையாமல் கரெக்டாக திருப்பி விடுங்க. நல்லா க்ளீனாக வேகும். நீங்கள் எடுத்துடலாம். சூப்பராக அருமையாக வந்திருக்கு. எல்லாம் எடுத்துட்டு இன்னொரு டைம் போட்டு அவ்வளோதான். இன்னொரு டைம் போட்டால் சாப்பிடலாம். பிரியாணி சூப்பராக வந்துடுச்சுங்க. பிரியாணி எடுத்துடலாம் இப்போது. பிரியாணி சூப்பராக செய்துட்டோம். அப்படியே சாப்பிடலாம். இப்போது சண்டே ஸ்பெஷல்